நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவுங்க. அதனால பதிவை முழுவதுமா பாருங்க. பொதுவா வசந்த பஞ்சமி வழிபாடு அப்படின்றது வட மாநிலங்கள்ல மிகவும் சிறப்புடையதா சொல்லப்படுது. சமீப காலமா தென்னிந்தியாவிலும் இதனுடைய சிறப்பை உணர்ந்து மக்கள் வழிபாடு செய்துட்டு வராங்க. இந்த வசந்த பஞ்சமி எதற்காக கொண்டாடப்படுது? இந்த நாளில் நாம என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் நன்றாக படிக்க எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? எந்த நேரத்தில் பூஜை செய்யணும்? பூஜையில எந்த ஒரு பூவை வைத்து வழிபாடு செய்தா நம்ம வீட்டுல தங்கம் சேரும்? இந்த நாளில் தங்கம் வாங்குவதற்காக சொல்லப்பட்டுள்ள சிறந்த ஹோரைகள் என்ன? அது மட்டும் அல்லாம நாம பணவரவை அதிகப்படுத்தவும், இழந்த செல்வத்தை திரும்ப மீட்டவும், புது வீடு கட்டி குடியேறவும் இந்த நாள்ல நாம எந்த முறையில வழிபாடு செய்ய வேண்டும்? என்ன பொருளை தானம் கொடுக்க வேண்டும்? அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த நாளில் முக்கியமாக நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய 5 பொருட்கள் என்ன? இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த வசந்த பஞ்சமி 2026ஆம் ஆண்டு எந்த நாளில் வருது? எந்த நேரத்தில் பஞ்சமி திதி ஆரம்பிக்குது? எந்த நேரத்தில் நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு வசந்த பஞ்சமி குறித்த முழு தகவலையும் ஒரு தொகுப்பா கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஐம் சரஸ்வதியை நமக அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. முதலாவது தகவலா வசந்த பஞ்சமி எதற்காக கொண்டாடப்படுது அது குறித்த தகவலை நம்ம பார்க்கலாம். சரஸ்வதி தேவியோட அருளை பெறுவதற்கான மிக சிறப்பான நாளா வசந்த பஞ்சமி இருக்கு. மாணவர்கள், கலைஞர்கள், அறிவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அவசியம் கொண்டாட வேண்டிய திருநாளா வசந்த பஞ்சமி சொல்லப்படுது. வசந்த பஞ்சமி அப்படின்றது தை மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நாள். மாதந்தோறும் 2 முறை பஞ்சமி திதி வந்தாலும் தை மாத வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமியை வசந்த பஞ்சமி, அதாவது தை மாதத்துல பாத்தீங்கன்னா ஷியாமலா நவராத்திரி நடக்கும். தை மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஷியாமலா நவராத்திரி 9 நாட்கள் நடக்கும். அதுல வரக்கூடிய 5வது நாளை தான் நாம வசந்த பஞ்சமி அப்படின்னு கொண்டாடிட்டு வர்றோம். இந்த நாள் மிக முக்கியமான வழிபாட்டு நாளா இந்துக்கள் சொல்றாங்க. வசந்த காலத்தோட துவக்கமா இந்த நாள் கொண்டாடப்படுது. இது பொதுவா ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துல கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து நாம வழிபாடு செய்யலாம். வசந்த பஞ்சமி அப்படின்றது கல்வி, ஞானம், கலைகளோட கடவுளான சரஸ்வதி தேவியோட அவதார தினமாகவும் பார்க்கப்படுது. அதனால தான் இதை சரஸ்வதி ஜெயந்தி, சரஸ்வதி பஞ்சமி, ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு பல பெயர்களால் சொல்கிறோம். தீபாவளி அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை கொண்டாடக்கூடிய பண்டிகை. அதே மாதிரி தான் நவராத்திரி அப்படின்றது துர்க்கையை கொண்டாடக்கூடிய பண்டிகை. அதே போல் வசந்த பஞ்சமி அப்படின்றது சரஸ்வதி தேவியை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்கிறதுனால ஞானம், கல்வி, கலைகள், இசை இது போன்ற துறைகளில் நம்மளால் சிறந்து விளங்க முடியும். அடுத்ததா 2026ஆம் ஆண்டுக்கான வசந்த பஞ்சமி எந்த நாளில் வருது? பஞ்சமி திதி எப்போ தொடங்கி எப்போ முடியுது? அது குறித்து நம்ம பார்த்துடலாம். இந்த வருடம் வசந்த பஞ்சமி ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்பட இருக்கு. இந்த பஞ்சமி திதியானது ஜனவரி 23ஆம் தேதி அதிகாலை 2 மணி 9 நிமிஷத்துக்கு துவங்கி ஜனவரி 24ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை அதிகாலை 12 மணி 51 நிமிஷம் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்குது. ஒருத்தர் வாழ்க்கையில மிகுந்த செல்வ செழிப்போடு வாழணும், வறுமை அப்படின்றதே அவங்க கிட்ட இருக்கக்கூடாது, பணவரவு நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளும் சுக்கிர பகவானுடைய அருளும் வேணும். அப்படிப்பட்ட இவங்க 2 பேருடைய அருள் நிறைந்த நாள் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் இந்த வசந்த பஞ்சமி வந்திருக்கு. அதாவது சுக்கிர வசந்த பஞ்சமியா இருக்கிறது மிகவுமே சிறப்பு. இந்த நாளில் நம்ம வீட்டில் சரஸ்வதி தேவியை நாம வழிபாடு செய்யறது மூலமா சரஸ்வதி தேவியோட அருளால சிறந்த கல்வி, அறிவு, நல்ல ஞானத்தையும் நம்மளால் பெற முடியும். இதோடு செல்வ செழிப்போடும் வாழ முடியும். இவை அனைத்தையும் பெறுவதற்கு நாம எந்த முறையில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியை தான் நாம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்றோம். இது வசந்த காலம் தொடங்குவதற்குரிய அறிகுறியா சொல்லப்படுது. அந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு நாம சில வழிபாட்டு முறைகளை செய்யறப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வசந்தம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் குறிப்பா இந்த வசந்த பஞ்சமிக்கு உகந்த தெய்வமாக
திகழக்கூடியவள் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியை நாம் வழிபாடு செய்கிறது மூலமாக நமக்கு நல்ல கல்வி அறிவும் சிறந்த ஞானமும் நல்ல அறிவும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். இதை தவிர்த்து இந்த நாளில் நாம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருது அப்படின்னு சொன்னோம். அந்த நாள் முழுவதுமே நாம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நல்ல நேரமாக பார்த்து நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த நாளில் வெள்ளிக்கிழமை என்று ராகு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கும். அந்த நேரத்தில் வழிபாடு செய்வதை தவிர்த்திடுங்க. அதே போல் யமகண்ட நேரம் அப்படின்றது மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்கும். இந்த நேரத்திலும் நாம் வழிபாடு செய்கிறத தவிர்த்திடலாம். அப்போ வழிபாடு செய்ய நல்ல நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்கும். இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்துக்கலாம். அதிகாலை வேளையிலேயே நமக்கு இந்த பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருந்தனால பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளேயும் வழிபாடு செய்துக்கலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா சுக்கிரஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்கும். அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்குது. அந்த நேரத்திலும் வழிபாடு செய்துக்கலாம். அன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்குது. அந்த நேரத்திலும் நாம் வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை இந்த வசந்த பஞ்சமி தேதி வந்திருக்கிறதுனால சுக்கிரஹோரை நேரத்தில் நாம் வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் சுக்கிர பகவானுடைய அருளையும் சரஸ்வதி தாயாருடைய அருளையும் பரிபூரணமாக பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் நீங்கள் வழிபட போகிறீங்க அப்படின்னா காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த நேரமும் கௌரி பஞ்சாங்கப்படி வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா அன்று மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருடைய வீட்டிலும் சரஸ்வதி தாயாருடைய படம் இருக்கும். அந்த படத்தை எடுத்து சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வச்சுக்கிறங்க. சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிறம் அப்படின்றது மிகவும் பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொள்வது நல்லது. அதே மாதிரி மஞ்சள் நிற பழங்களையும் மஞ்சள் நிற இனிப்பு பொருட்களையும் சரஸ்வதி தேவிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். இதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து வைத்தும் வழிபாடு செய்வது சிறப்பு. இதோடு இந்த நாளில் நாம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா எப்படி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா அது பல மடங்கு சேருமோ அதே போல்தான் வசந்த பஞ்சமி நாளிலும் நாம் தங்கத்தை ஒரு குண்டுமணி அளவாவது வாங்கினோம் அப்படின்னா அதிக அளவில் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவாரம் பூவை பறித்து சரஸ்வதி தேவிக்கு வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதுவும் தங்கத்துக்கு இணையான பலனை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை ஆவாரம் பூ உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய காய்ந்த ஆவாரம் பூவையாவது வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறது மிகவுமே சிறப்பு. எங்கேயுமே உங்களுக்கு ஆவாரம் பூ கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை வாங்கி சரஸ்வதி தேவிக்கு வைத்து வழிபாடு செய்கிறது மூலமாக அந்த பலனை உங்களால் பெற முடியும். அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்கிறது மூலமாக நமக்கு நல்ல ஞானமும் சிறந்த கல்வி அறிவும் சிறந்த அறிவும் நல்லொழுக்கமும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். மிக மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி வழிபாட்டை அனைவருமே செய்யுங்க. சரஸ்வதி தேவியுடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கும். அடுத்ததா இந்த வசந்த பஞ்சமி நாளில் நீங்கள் தங்கம் வாங்குறதாக இருந்தால் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஹோரை நேரத்தில் போய் வாங்கி பாருங்க. தங்கம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருகும். பொதுவாக தங்கம் வாங்குறதுக்கு சிறந்த ஹோரைகளாக சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரையும் குருஹோரையும் தான். பொதுவாகவே குருஹோரையில் தங்கம் வாங்குறது மிகவுமே சிறப்பு. ஏன்னா குருவுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு பொன்னன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. அதனால குருஹோரையில் போய் தங்கம் வாங்குறது மிகவுமே சிறப்பு. வெள்ளிக்கிழமை குருஹோரை வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை என்று குருஹோரை இருக்கு. அதே மாதிரி மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் குருஹோரை இருக்கு. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த குருஹோரையில் தங்கம் வாங்கினா நிச்சயமாக தங்கம் அதிகமாக பெருகும். அதே மாதிரி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்க போகிறீங்க தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரையிலும் நமக்கு வாங்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை அப்படின்றது காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை, இரவு 8
மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை. நாளைய தினம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தங்கம் வந்து வாங்கி பாருங்க. நிச்சயமா அந்த பொருட்கள் பல மடங்காக வந்து பெருகும். தங்கம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்களாக சொல்லப்படுற பச்சரிசி வந்து இந்த நாளில் வாங்குவது வந்து சிறப்பு. மஞ்சள் தூள் வந்து வாங்கலாம், மஞ்சள் கிழங்கு வாங்கலாம், விரலி மஞ்சள் வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான தானியங்கள் அனைத்தையுமே இந்த நாளில் வாங்குவது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. அடுத்ததா நம்ம வீட்டு பிள்ளைகள் நன்றாக படிக்க இந்த வசந்த பஞ்சமி நாளில் எப்படி வழிபடணும், ஒரு சூட்சும வழிபாட்டு முறையை நாம வந்து பார்க்கலாம். பொதுவாகவே பஞ்சமி திதி அப்படின்னா அது வாராகி எண்ணெயோட பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடியது. அதோடு இணைந்து நாளைய தினம் வசந்த பஞ்சமியும் வந்து வருது. இந்த திதியானது சரஸ்வதி தாயாருக்கு உகந்தது. சரஸ்வதி தேவியர் அப்படின்னாவே அவர் படிப்புக்கு அதிபதியான தெய்வம். ஒரே நாளில் நம்முடைய குழந்தைகள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேற இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் கிடைக்கிறது வந்துட்டு அரிது. அதனால் இந்த நாளை தவற விடாமல் குழந்தைகள் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா இந்த நாளில் சில விஷயங்களை நாம் வந்து கடைபிடிக்கணும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நாளைய தினம் குழந்தைகளை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட சொல்லுங்கள். அவங்க குளிச்சு முடிச்சுட்டு வருவதற்குள்ளா நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பிள்ளைகள் குளித்தவுடன் நேராக வந்து இந்த தீப தரிசனத்தை பார்க்க சொல்லுங்கள். இது அவங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக வழியாக பார்க்கப்படுது. அடுத்து இந்த நாளில் சரஸ்வதி தாயார் புகைப்படம் வீட்டில் இருந்தால் அவருக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை சூட்டி அலங்காரம் செய்து விடுங்க. அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள், பால் சாதம், பாயசம் இதை வந்து தாயாருக்கு படைத்து நாம வழிபாடு செய்யலாம். அப்படி வணங்கக்கூடிய வேளையில உங்க குழந்தைகளோட நோட்டு புத்தகங்களை பூஜை அறையில வைத்து புத்தகங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து உங்க குழந்தைகளோடு அமர்ந்து ஓம் சரஸ்வதியை நமக அப்படின்ற இந்த நாமத்தை வந்து சொல்லுங்க. உங்க குழந்தைகளையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து நோட்டு புத்தகங்களுக்கு மறுபடியும் தீபாராதனை காட்டி எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. இந்த வழிபாட்டை நாளை காலை 7:30 மணி வரை வந்து செய்யுங்க. அப்படி முடியலை அப்படின்னா காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள செய்யுங்க. இது முடியாதவங்க மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக முன்பாகவே நாம வழிபாட்டு நேரம் வந்து கொடுத்தாச்சு. அந்த நேரத்தில் கூட நீங்க செய்துக்கலாம். இப்படி பூஜை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்க குழந்தைகளை கட்டாயமா கொஞ்ச நேரம் அமர்ந்து படிக்க சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஏழை குழந்தைகளுக்கு படிக்க தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க. நோட்டு, புத்தகம், ஸ்லேடு, பென்சில், பேனா, ரப்பர் அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு நெய்ல செய்த இனிப்பை வந்து தானமாக வந்து கொடுக்கலாம். இந்த வழிபாடும் தானமும் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளோட கல்வி மேம்பட உறுதுணையாக வந்துட்டு இருக்கும். இதே நாளில் நம்முடைய செல்வ பலத்தை மேம்படுத்தி கொள்ளவும் சில தாந்திரிகங்களை நாம் வந்து கடைபிடிக்கலாம். அதுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம். இதனால் எல்லோ கலர் ட்ரெஸ் போடுவது நல்லது அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் வேறு நிறத்தில் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாலும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் குலைத்து பூசிக்கிறங்க. அதே மாதிரி பூஜைக்கு வெள்ளை நிற பூக்களை வந்து பயன்படுத்துங்க. மஞ்சள் நிற பூக்களையும் வந்து பயன்படுத்தலாம். உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகத்திலோ நோட்டிலோ மஞ்சள் பொட்டு வந்து வச்சுடுங்க. நாளைய தினம் இதையெல்லாம் செய்யும் போது உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தோட உங்கள் வாழ்க்கையோட செல்வ வளமும் அதிகரிக்கும். இந்த நாளில் சரஸ்வதி வழிபாடோடு சேர்த்து வாராகி தாயாரையும் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் இழந்த சொத்துக்களை திரும்ப பெற முடியும். புது வீடு கட்டி குடியேறவும் வந்து முடியும். மனதில் முழு நம்பிக்கையோடு இங்கு சொல்லப்பட்ட இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சு பாருங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். உங்கள் விருப்பங்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும். உங்கள் குழந்தைகளும் நன்றாக படிப்பார்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் சரஸ்வதி தாயாருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.